கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 27 2026 இன்றைய தியான தலைப்பு நல்ல உபதேசங்கள். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 22 6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தியானம். பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சில பெற்றோர் கூறிக்கொள்வார்கள். வேறு சிலர் பிள்ளைகளுக்கு அடிக்காமல் அன்பு காட்டி அரவணைத்து நடத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றார்கள். இப்படியாக இந்த உலகிலே பற்பல அபிப்பிராயங்களோடு பிள்ளைகளை வளர்த்து வருகின்றார்கள். தங்கள் வளர்ப்பு முறையே சிறந்தது என்று அவரவர் பெருமை பாராட்டிக் கொள்கின்றார்கள். ஆனாலும் இந்த உலகிலே வன்முறைகள் குறைந்து கொண்டு போகின்றதா அல்லது அதிகரித்துக் கொண்டு போகின்றதா? சில விசுவாச குடும்பங்களிலே பிள்ளைகள் பலனற்று போகும்படிக்கு அவர்களை கடுமையாக தண்டித்து அவர்களுடைய நிலைமையை அறியாமல் முரட்டுத்தனமாக அவர்களை கோபப்படுத்திக் கொள்கின்றார்கள். வேறு சில விசுவாச குடும்பங்களிலே முற்போக்குவாத கொள்கைகளின்படி தங்கள் பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் தவறும் போது அவர்களை கண்டித்துணர்த்தாமல் அவர்கள் வாலிப நாட்களிலே உடுத்து குடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றார்கள். தங்கள் பிள்ளைகளை நேசிக்கின்றவர்கள் அவர்களை கண்டித்து தண்டித்து வளர்க்கின்றார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. அதனால் என்ன? அதிகமாக கண்டித்து தண்டிக்கிறவன் தன் பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறான் என்று கூற முடியுமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் 22 6 வாசிக்கின்றோம். பிள்ளைகளை அன்பு காட்டி அரவணைக்கும் நேரம் உண்டு. அதுபோல அவர்களை குறித்த நேரத்தில் கண்டித்துணர்த்தி நடத்த வேண்டும். பிள்ளைகளின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அது தானாக மாறிவிடும் என்று அதை பாராமுகமாக விட்டுவிடும் பெற்றோர் அந்த பிள்ளையை தவறான வழியிலே நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வண்ணமாகவே நல்ல மேய்ப்பனும் இருக்கின்றார். மேய்ப்பனானவன் ஆடுகளை அதினதின் போக்குக்கு விட்டு விடுவதில்லை. அங்கே ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு, ஒழுங்குகள் உண்டு, பராமரிப்பு உண்டு, மருந்து கொடுக்கும் நேரம் உண்டு. இவை எல்லாவற்றிலும் மந்தையை காக்கும்படி செய்கின்றான். எனவே இவைகளை குறித்து அசட்டையாகவும் அசதியாகவும் அற்பமாகவும் எண்ணாமல் உபதேசங்களை கேட்டு அதன் வழியிலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். உம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனாகும் பொருட்டு என்னுடைய பிரயோஜனத்திற்காகவே என்னை சிட்சித்து நடத்தும் தேவனே, உம்முடைய சிட்சியை ஏற்றுக்கொண்டு நடக்க உணர்வுள்ளவன் ஆக்குவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபிரேயர் 12 6